to share your opinion about our institution. ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு சான்ஸ். நீங்கள் என்ன இந்த அகாடமி பற்றி நினைக்கிறீங்க, உங்களோட பாசிட்டிவ் ஈவன் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். we are ready to change that. கேசவ பெருமாள் ஆண்டுடைய கிருபையில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் டேவிட் கேசவனை ஊழியம் செய்து கொண்டிருக்கேன். இப்போ ரெவரண்ட் டேவிட் கேசவன். எனக்கு 63 வயசாகுது. என்னுடைய 30 வருஷம் தேடல் இது. கவுன்சிலிங் படிக்கணும். நான் ஏற்கனவே கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்குறேன் கிறிஸ்துவத்தில். என்கிட்ட அநேகர் வருவாங்க குடும்பத்தில் பிரச்சனையோட, விவாகரத்து வாங்குகிற கேஸ், இப்படி பல பேருக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்துருக்குறேன். பட்டு ஒரு முறையான படிப்பு இல்லாமல் என்னுடைய அனுபவத்திலையும் பைபிள் சொல்கிற ஒரு காரியத்தையும் வைத்து அவங்ககிட்ட நான் பேசியிருக்கிறேன். ஆனால் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தது எனக்கு உண்மையிலே சதீஷ் சார் கிடைச்சது ஒரு பொக்கிஷன் தான் சொல்லுவேன். அதன் பிறகு அவர்கிட்ட நான் கான்டாக்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் சேரலாம் அப்படின்னாரு. சேர்ந்து படித்தோம். ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. எங்களை ஒரு ஷேப் பண்ணி ஒரு முறையான படிப்போடு இப்பொழுது மனநல ஆலோசகராக என்னை உருவாக்குனதுக்காக இந்த அகாடமிக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேம் பாட நாங்கள் ரெடி, கேட்க நீங்கள் ரெடியா? இல்லை சார். குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். ஸோ ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட் இது. எல்லாருமே சொன்னாங்க இந்த வயசுலையும் நாங்கள் படிக்கிறோம். என்ன வயசாயிடுச்சு நமக்கு? ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர். அது ஒரு நம்பர் கூட இல்லை. நம்மளால முடியும், நம்ம இதை சாதிக்கணும்னு நினைக்கும் போது அது ஒரு நம்பரே கிடையாது. எந்த வயசுலையும் நம்ம படிக்கலாம், நம்மளால சாதிக்க முடியும். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஃபார் பிகினிங் தான். மேம் சொன்ன மாதிரி இப்போ தான் நாங்கள் ஆர்ஷா அகாடமியில் என்டர் ஆகிருக்கோம். இனி எங்களோட லைஃப்லாம் இவங்களோட ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஸோ குட் ஈவினிங் ஆல். என்ன புதுசாக சொல்லன்னு தெரியல. பிகாஸ் எல்லா கிளாஸ்லையுமே பேசி நான் அதுதான் சொன்னேன், பேசுன்னு கூப்பிடுறாங்க. பட் எல்லா கிளாஸ்லையுமே பேசுகிறேன். எல்லாத்துலேயும் ஃபீட்பேக் சொல்லணும்னா ஓடி வந்து முதல்ல ஃபீட்பேக் சொல்லிட வேண்டியது. இல்லை ஏதாவது என்ன நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா என்னோட குழந்தைங்க கிட்ட இருக்கட்டும், எல்லா விஷயமுமே இங்கே வந்த பிறகு வேறு மாதிரியாக ஃபீல் பண்ணுறேன். நார்மலான பேரண்டிங் இல்லை, ஒரு குட் பேரண்டிங் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறது ரம்யா மேம் தெரியும் அவங்களுக்கு. ஸோ அவங்க கிட்ட கேட்டு அவங்களோட கிளாஸ்க்கு அப்புறம் தான் அந்த ஒரு குட் பேரண்டிங் அப்படிங்கிறது. அண்ட் தென் இமோஷனல் அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணுறேன். அண்ட் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுற விஷயம், நானாமேமும் இப்போ சென்டர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். அண்ட் கவுன்சிலிங்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதெல்லாம் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நானா பண்ணுறேன் அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் மேம் கிட்ட பேரண்டிங் நான் கற்றுக்கிட்டு இப்போ எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஒர்க் ஷாப் நான் முடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன் இப்போ. அண்ட் அதோட எண்ட் ஆஃப் அந்த ஃபினாலே டேயில் ஒரு பேரண்டிங் செமினார் வந்து பேரண்ட்ஸுக்கு கொடுத்தேன். அண்ட் அதுலேயும் நல்ல ஃபீட்பேக் இருந்தது. ஆனால் அந்த செமினார் கேட்டால் தெரியும், மேம் பாதி இருப்பாங்க, சார் பாதி இருப்பார். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி சொன்ன விஷயங்கள் தான். அண்ட் சுபஸ்ரீ மேம் அவங்களும் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லார்கிட்ட இருந்து எடுத்த விஷயங்கள் தான். அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேனோ என் குழந்தைங்க கிட்ட அதை எல்லாருக்கும் சொன்னேன். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நானும் சில விஷயங்கள் இங்கே வரும்போது சார்கிட்ட கேட்டது அதான், எனக்கு ஐடென்டிட்டி வேணும், எனக்கு ஐ வாண்ட் டு கிரியேட் மை ஓன் ஐடென்டிட்டி அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 75% அச்சீவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வே டு கோ. இது நான் எனக்கு நானே சொல்லிப்பேன். ஸோ ஐ வில் அச்சீவ் மோர். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். சார் எப்பவுமே நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவீங்க. ஒன்று மாப்பிள்ளை நாங்கள் தான் போட்டிருக்கிற பேண்ட் சட்டை அவருன்ற மாதிரி அவரோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம எல்லாருமே. இதை நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லிப்பேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். மேடம், என்னதான் கொடுக்குறவங்க கொடுத்தாலும் அதை வாங்கிக்கிறவங்க சரியாக வாங்கிக்கணும். நம்ம கிளாஸஸ் தான் எடுக்க முடியும். பட் அதனோட ஒரு இன்ட்ரெஸ்ட், இன்வால்மெண்ட் அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது தானே ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். சும்மா ரிஃப்ளெக்ஷன் கிடைக்காது இல்லையா? ஸோ இட்ஸ் ஆல் அப் டு யுவர் ஸ்கில் அண்ட் நாலேஜ். ஸோ நம்ம வந்து ஒரு பாத் தான் காமிக்க முடியும். அதில் எது நல்லது கெட்டதுன்னு யூஆர் சூஸ் இட் அண்ட் ஃபாலோ இட். அவ்வளோதான் மேம். தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங். அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னன்னா இந்த கிளாஸ்க்கு நான் சேர்ந்ததோட பெரிய இது என்னென்னா, நான் மனசு அப்படிங்கிறத பற்றி தான் நிறைய தேடல் என்கிட்ட இருந்துச்சு. அந்த மனது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இதை இந்த கிளாஸில் மெயினாக நான் தேடினேன்.
அதுக்காக தான் இது சேர்ந்ததுமே கூட. நான் வந்து கிரியா யோகா படிச்சுட்டு இருக்கேன், ப்ளஸ் அது இல்லாமல் வந்து என்னோட மெடிடேஷன் இதெல்லாமே இருக்குது. பட் அந்த மைண்டுங்கிற ஒரு விஷயம், ஏன்னா நம்மள்ட்ட இல்லாத ஒன்று மைண்டுங்கிற அதாவது 2 விஷயம் சொல்லுவாங்க, ஸ்தூல உடல் சூஷ்ம உடல்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஆன்மீகத்தில் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம அறிவுங்கிறது நம்மளோட ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிறது. ஸோ மைண்டுங்கிறது நம்மள செலஸ்டியல் பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ அது சூஷ்ம உடல்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றின ஒரு தேடல் வந்து எனக்கு ரொம்ப இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதோட விடை தான் இந்த நான் கிளாஸில் சேர்ந்தது. நான் நிறைய கிளாஸில் வந்து நான் எதுவுமே பேச மாட்டேன், பிகாஸ் நான் ரொம்ப கேட்குறது மட்டும்தான், அப்சர்விங் தான் ஜாஸ்தி. ஸோ நிறைய பேச மாட்டேன். பட் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எல்லா சைக்காலஜிக்கலாக எல்லா விஷயங்களுமே சொல்லி கொடுத்தாங்க. அதில் நிறைய விஷயங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ப்ராக்டிக்கலாக அதை பயன்படுத்த தான் நம்ம என்னென்ன தவறுகள் செய்துட்டு இருந்தோம், இதெல்லாம் எப்படி திருத்திக்கணும், இது எப்படி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் இதில் தெரிஞ்சிச்சு. ஒரு 6 மாத கிளாஸுங்கிறது என்னோட லைஃப்பை வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். எப்படி சொல்கிறது, நான் வெட்டியாக நிறையா பேசிகிட்டு இருந்தேன், இப்போ நிறையா பேசுகிறதே இல்லை. ஓப்பனாக சொல்ல போனால் நிறைய பேசுவேன். அதாவது இப்போ நான் இங்கே வந்து யாரு கூடயுமே நான் பேசலை பழகலை அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுமே தவிர, இதுக்கு பின்னாடி நான் பேசுனது யாருக்குமே தெரியாது. அவ்வளோ பேசக்கூடிய ஒரு ஆள் நான். ஸோ இங்கே வந்து எனக்கு நிறைய அப்சர்விங் மட்டும்தான் நான் பண்ணேன். நான் இன்னும் சொல்லப்போனால் சதீஷ் சார் வந்து ஹீ இஸ் அ ஜெம் ஆஃப் அ மேன் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கடவுள் கொடுக்குறாரு. அந்த கடவுள் கொடுக்கறத நம்ம கரெக்டாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறதுல வந்து 100% கரெக்டாக பயன்படுத்துகிறார் சதீஷ் சார். ஏன் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சதை வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, வெளியே சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க, இது தெரியும், இதை எதுக்கு நம்ம போய் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் அவர் வந்து நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ஃபோனில் பேசும்போது, சார் நான் இது மாதிரி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு வந்து டைமிங் வந்து இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்போ சேரலாம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் சார் சொன்னாங்க இது மாதிரி இந்த தான் உங்கள் டைமிங், ஸோ நீங்கள் சேரலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், சார் இது வந்து இதை நான் கற்றுக்கிட்டு நான் சொல்லிக் கொடுக்குறோமோ இல்லையோ, இதை நான் முதல்ல நான் தெளிவாகணும், தெளிவான பிறகு தான் நான் போய் நிறைய பேருக்கு நம்ம பேசணும் இதை பற்றி. ஸோ அதனால தான் இதை நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார்ட்ட சேர்ந்தேன். ஸோ அந்த பர்சன் மாதிரி ஒரு டவுன் டு எர்த் பர்சன் நான் வந்து நிறைய பேர் சந்திச்சிருக்கேன், நிறைய குருமார்கள் நான் வந்து போயிட்டு இருக்கேன், நிறைய குருமார்கள் நான் பார்க்குறேன். பட் அந்த இதில் இன்னைக்கு இருக்க லைஃப் ஸ்டைலில் ஹி இஸ் அ கிரேட் சயின்ட். நான் சொல்ல போனால் அவர் அதான் சொல்லுவேன் நான். ஏன்னா மக்களின் மனதை புரிந்து அந்த மனதிற்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரிவர கொடுக்குறார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம திங்கிங் வேறு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி திங்கிங் யாருக்குமே கிடையாது. 100% எல்லாத்துக்கும் வேறு திங்கிங் தான் கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த திங்கிங்கை வந்து எல்லாத்தையும் இவ்வளோ பேர்த்தையும் ஒன்று கூடி அந்த இடத்துல வந்து ஒரு அருமையான இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ தேங்க்ஃபுல் அண்ட் டீம், உங்கள் ஹர்ஷா மைண்ட் டீமோட ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் நிறைய ட்ராவல் பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ ஐ எம் வெரி பிளெஸ்ட் ஃபார் யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அதாவது ஒரு அமைதியா இருக்கிறதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் அவர்கிட்ட 2-3 டைம் கேட்டேன், சார் ஆர் யூ ஓகே ஆர் எனிதிங் ஹெல்த் இஷ்யூஸ் நான் கேட்டுட்டே இருந்தேன் அவர்கிட்ட. சரி, அதுக்காக அவர் இது சொன்னாருன்னு இல்லை, எப்பவுமே ஒரு அமைதியா இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்லும் போது தான் நமக்கு வந்து நிறைய தெரியுது. சார் இட் இஸ் ரியலி ஐ எம் ஹாப்பி டு தர் இருக்கிற சான்சஸை நம்ம வந்து சரியா நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இந்த கிளாஸ் சூஸ் பண்ணும்போது சார் ஃபஸ்ட்டு நான் தான் ஃபோன் பண்ணி பேசினேன். நான் அப்போ இருந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையை இழந்துட்டேன். என் கணவர் இறந்து 2வது மாதம், நானும் போயிடணும் அப்படின்ற கண்டிஷனில் இருக்கும்போது சார்கிட்ட பேசினேன். சார் கிட்டத்தட்ட என்கிட்ட 1 hour பேசினார். இவ்வளோ நேரம் ஒரு மனுஷன் நமக்காக பேச முடியுமான்னு எனக்கு அப்போவே ஆச்சரியம் ஆச்சு. கிளாஸ் ஜாயின் பண்ணேன், நிறைய விஷயம் பாடத்தை தாண்டி நிறைய விஷயம் வாழ்க்கையில் இதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்றத கொடுத்த ஒரு மனுஷன் யாருன்னா சதீஷ் சார் தான். நிறைய மோட்டிவேஷனு, நம்ம எப்போல்லாம் போய் உட்காரும் போதெல்லாம் அவரோட ஸ்பீச்சை கேட்கும்போது கொஞ்சம் எந்திரிச்சு நம்ம உட்காரணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம தயாரானோம். நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக சதீஷ் சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணதுனால அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் சொல்ல முடியும். நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் பாடத்தை தாண்டி. ரம்யா மேம் நிறைய கிளாஸ் சூப்பராக எடுப்பாங்க, நல்லா அழகாக சொல்லி கொடுப்பாங்க. நிறைய டவுட்ஸ் கேட்டாலும் அந்த
முகத்தில் அந்த சிரிப்பு வேணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சிரிச்ச முகத்தோட கொடுப்பாங்க. கேட்குற டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுவாங்க. ரொம்ப சலிக்காமல் எந்த விஷயத்தையும் எல்லா டீச்சர்ஸுமே எடுத்தவங்க எல்லாருமே யாரையுமே குறை சொல்ல முடியாது. அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க. அதாவது அவங்க அந்த ஒர்க்காக பார்க்காம அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள எஃபர்ட் போட்டு எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த பார்த்துக்கிட்டாங்க. இடையில நான் கொஞ்சம் பிரேக்கப் எடுத்துட்டேன். ஏன்னா சாருக்கு தெரியும் என்னை பற்றி நிறைய ஸ்ட்ரகிள்ஸு. நான் நிறைய தொடர்ச்சியாக இப்போ 1.5 இயராக நிறைய எவ்வளோ மீட் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் திரும்ப சார் கூட ட்ராவல் பண்ண நான், ஏன்னா அவர் கூட ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் திரும்ப நான் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு வர முடியுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஹர்ஷா கடகம். இனிமே எல்லாமே ஜெயம் மேம். இனிமேல் எல்லாம் ஜாலியா இருக்கும், நல்லதே நடக்கும். இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்க மேம் ப்ளீஸ். குட் ஈவினிங் டு ஆல். என் பேர் மேரி. சார் சொன்ன மாதிரி மதுரை. பட் அட் ப்ரெசன்ட் நான் வந்து இருக்கிறது வந்து கோயம்புத்தூரில். நான் நர்சிங் ஃபீல்டில் இருந்தேன். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் நர்சிங் சூப்பரண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் வந்து ஐ டிஸ்கன்டினியூ மை ஜாப். அந்த டைமில் வந்து எனக்கு வந்து சார் சொல்கிற மாதிரி தேடல் இருந்தால் நிச்சயமாக நம்ம வந்து அது கண்டடைவோம் அப்படிங்கிற சார் அடிக்கடி சொல்கிற மாதிரி எனக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஒரு கவுன்சிலர் ஆகணுங்கிறது ரொம்ப என்னோட எய்மாக இருந்துச்சு. பட் அதுக்குரிய சான்ஸ் எங்கேயுமே கிடைக்கல. நிறைய இடத்துல நான் ஒரு சைக்காட்ரிக் யூனிட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே கூட கோர்ஸே இருந்துச்சு, பட் பண்ண முடியல. பட் இதை எதாச்சியாக வந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அதை விட நம்ம ஒரு தேடல் இருக்கும்போது கடவுள் கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்ல முடியும். அப்போ எனக்கு வந்து சாரோட கான்டாக்ட் கிடச்சிச்சு. ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா பேசும்போது ரியலி வாஸ் வெரி சாஃப்ட் பொலைட். அந்த இது நமக்கு உண்மைக்குமே நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ரொம்ப ஷேர் பண்ணணும் அவசியம் இல்லை, எல்லாருக்குமே நல்லா தெரியும். சரின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி கிளாஸஸ் அட்டன் போகும்போது உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஐயோ இது இன்னும் கொஞ்சம் எனக்கு ப்ரீவியஸாக இந்த இது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்தா என் லைஃப் ஸ்டைலில் நிறைய சேஞ்சஸ் நம்ம கொண்டு வந்திருக்க முடியுமேங்கிற நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்க முடிஞ்சு. ரியலி ஐ தேங்க்ஃபுல் டு சதீஷ் சார். அதேமாரி ரொம்ப கிளாஸஸில் எடுக்கும்போது நிறைய சில்லி விஷயங்கள் எல்லாம் கேட்பாங்க. சார் அப்போ தான் கிளாஸ் முடிச்சிருப்பாரா இருக்கும், சொல்லி கொடுத்துருப்பாரு எல்லாமே. திரும்பவும் ஒரு சில்லி விஷயத்தெல்லாம் வந்து அவங்க டவுட்ஸ் கேட்கும்போதும் அந்த இடத்துல அழகாக பொறுமையாக நிதானமாக டென்ஷன் ஆகாமல் அந்த சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் ரியலி ஐ அட்மையர் தட். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுருப்போம். ஆனாலும் ஒவ்வொரு பர்சன்ட்டேருந்து நம்ம என்னென்ன குட் குவாலிட்டிஸ் இருக்குது அந்த குவாலிட்டிஸை வந்து நம்ம லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த கவுன்சிலிங் கோர்ஸில் சார்ட்டு இருந்து ஒவ்வொரு டீச்சர்ஸ் நம்ம கிளாஸஸ் எடுக்கிற அவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள். நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகணும். சொல்லப்போனால் ஒரு கவுன்சிலிங் அண்ட் சைக்காலஜினா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் லைஃப் ஸ்டைலில் நிறைய டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் நம்ம வந்து யோசிக்கிறக்கும் நம்மளோட லைஃப் வந்து இன்னும் சேஞ்சஸ் கொண்டு வரக்கும் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கிடச்சி. ரியலி ஐ லேர்ன் சோ மெனி திங்ஸ் இன் தட் கவுன்சிலிங் கோர்ஸ். தேங்க்யூ சதீஷ் சார். ரியலி வந்து நீங்கள் எங்களுக்கு நிறைய பேருக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்கிறீங்க. எங்களோட பிரெயினை ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க, எங்களோட ஐஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க. நிறைய நேரத்தில் வந்து எல்லாருமே நிறைய பேர் பார்க்கும்போது லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிளிங்ஸோடு வந்து இருக்கிறோம். அந்த ஸ்ட்ரகிளிங்ஸுக்கெல்லாம் வந்து நிறைய ஓப்பனிங்ஸ்னு சொல்லலாம். அதே போல் பவுண்ட்ரி செட் பண்ணணும். கண்டிப்பாக நம்மளோட ஹாப்பினஸை வந்து எங்கேயுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டுக்கு கொடுக்கக்கூடாது. நிறைய இடத்துல நம்ம லேடிஸ் வந்து பவுண்டரிஸ் நம்ம செட் பண்ணுறதே இல்லை. ஃபேமிலின்னு சொல்லி போகும்போது அதெல்லாம் நிறைய சின்ன விஷயங்கள் கூட நம்மளோட லைஃப்பில் நான் கற்றுக்கிறதுக்கு தான் இருந்துச்சு. இது எனக்கு உண்மைக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒன்ஸ் மோர் ஐ சே தேங்க்ஸ் டு யூ சார். ஹர்ஷா மைண்ட் கேருக்கு இன்னும் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கொள்கிறேன். பிஹாஃப் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நிறையா அவங்ககிட்ட வந்து நான் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா இன்னும் நிறைய கோர்சஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஃபார் ஆல். ஹர்ஷா அகாடமியோட ப்ளஸ் பாயிண்ட் சில்லியா கொஸ்டின் கேட்டாலும் நாட்டியா கொஸ்டின் கேட்டாலும் ஜில்லுன்னு பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க. சில்லா அதான் அவங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அவங்க டீமுக்கே ஒரு என்ன கேட்பேன், கிளாப் பண்ணுங்க பாருங்க, குருவே கிளாப் பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம்.